ஷைலு பாப்பா, சும்மா சொல்லக்கூடாது. அருண் சார் கலக்கிட்டாரு. அருணா? அவர் என்ன பண்ணாரு? ஏன் பாப்பா, காலையில நியூஸ் பேப்பர் பாக்கலையா நீங்க? இல்லண்ணா பாக்கல. ஏன் என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? அட என்ன பாப்பா நீங்க இப்படி இருக்கீங்க? அருண் சார் உங்களுக்காக எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்காரு. அத பார்க்காம வந்திருக்கீங்க. அண்ணா நீங்க சொல்றது எதுவும் புரியல. என்ன பண்ணாரு அப்படி? உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாருல டிஐஜி. அவர் இன்னைக்கு சஸ்பெண்ட் ஆயிட்டாரு. என்னன்னு சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கும் அருணுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த சத்யாவோட அப்பா பிசினஸ் மேன் இருக்கார்ல, அவரு டிஐஜிக்கு லஞ்சம் கொடுத்தத அருண் சார் தான் போட்டோ பிடிச்சு அவர் நியூஸ் பேப்பர்ல முதல்ல போட்டுருக்காரு. அது தெரிஞ்சுதான் டிஐஜி சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அந்த பிசினஸ் மேனையும் லஞ்சம் கொடுத்ததுக்காக அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்ததும் உங்க ஹஸ்பண்டுக்கு பொறுக்க முடியாம இவ்வளவு வேலை பார்த்திருக்காரு. உண்மையாவே கிரேட் ஹஸ்பண்ட் தான். அண்ணா நீங்க ஸ்டேஷன் பாத்துக்கோங்க. நான் இப்ப வந்துடுறேன். அப்புறம் யாராவது வந்தா கம்ப்ளைண்ட் வாங்கி வச்சிருங்க. ஹலோ அனீஸ் வாங்க. ஹாய் தாரா, எனக்கு ஒரு சின்ன ஃபேவர் பண்ண முடியுமா? உங்களுக்கு செய்யாமையா சார்? என்ன வேணும்னு சொல்லுங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ஒய்ஃபுக்கு இங்க தான் ஐ ஆபரேஷன் நடந்திருக்கு. அவங்களுக்கு யார் ஐ டொனேட் பண்ணாங்க, அவங்க குடும்பத்தை பத்தின விஷயங்கள்லாம் என் ஒய்ஃப் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதோட டீடைல்ஸ்லாம் கொஞ்சம் கிடைக்குமா? பேஷண்டோட டீடைல்ஸ்லாம் நாங்க யாருக்கும் ஷேர் பண்றதில்ல. அட என்ன தாரா, நான் கேட்டு கூட கொடுக்க மாட்டீங்களா? ஏங்க என்ன பார்த்து சொல்லுங்க. அனீஸ் சார் கொடுக்கலாம் தான். இருந்தாலும் இதனால ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா? அட என்ன தாரா, சாருலாம் கூப்பிட்டு இருக்கீங்க? சும்மா பேர் சொல்லி கூப்பிடுங்க. சரிங்க அனீஸ், நான் உங்களுக்காக வேணா ட்ரை பண்றேன். ஆனா ஒரு கண்டிஷன், இதனால எனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. பக்கா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நான் பாத்துக்கிறேன். அந்த டீடைல்ஸ் மட்டும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அது டீடைல்ஸ் இப்பவே தேடி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு 1 வீக் கழிச்சு வந்து வாங்கிக்கிறீங்களா? ஓகே தாரா, சூப்பர். எனக்கு கிடைச்சா போதும். என்னோட ஒய்ஃப்க்கு பர்த்டே வருது. அன்னைக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு இருக்கேன். அதுக்காக தான் கேக்குறேன். இதுக்காக நான் நிச்சயமா தேடி எடுக்கிறேன் சார். தேங்க்யூ தாரா, இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். இட்ஸ் ஓகே சார். சரி, நான் வரேன். சரிங்க சார். அட, இப்பதானே சொன்னேன் சாருலாம் கூப்பிடக்கூடாதுன்னு. சும்மா அனிஷ்னே கூப்பிடுங்க. ம் சரிங்க அனீஷ். அருண். வாங்க மேடம், என்ன ஏதாவது கம்ப்ளைண்டா? அதெல்லாம் இல்லைங்க. உங்களை பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன். ஆமா, நீங்க எப்படி இதெல்லாம் பண்ணீங்க? நான் என்ன பண்ணேன்? இதானே வேணுங்கிறத. இன்னைக்கு நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு இன்னைக்கு கான்ஸ்டபிள் தான் சொன்னாரு. காலையில நான் படிக்கவே இல்ல. இவ்ளோ பெரிய விஷயம் பண்ணிட்டு ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லல. இதெல்லாம் ஒரு விஷயமாங்க? என் பொண்டாட்டியை ஒருத்தன் நாள் ஃபுல்லா வெயில்ல நிக்க வச்சிருக்கான். அதுவும் தப்பே பண்ணாம. அவனை என்னால சஸ்பெண்ட் பண்ண வைக்க மட்டும் தான் முடிஞ்சது. என் கையில மட்டும் கிடைச்சிருந்தான், அடிச்சு மூஞ்செல்லாம் உடைச்சிருப்பேன். ஆமா, அவர் எனக்கு பனிஷ்மெண்ட் தான் கொடுத்தாருன்னு நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லையே. நீங்க சொல்லலைன்னா எனக்கு தெரியாதா? எப்படி தெரியும்? அப்ப இதெல்லாம் எனக்காக தான் பண்ணீங்களா? ஆமாங்க, பின்ன வேற யாருக்காக? உங்க பிரஸோட வளர்ச்சிக்காக இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு நீங்க பப்ளிஷ் பண்ணீங்களோன்னு நினைச்சேன். அதான் பாராட்டிட்டு போலான்னு வந்தேன். ஆனா எனக்காக பண்ணீங்களா? என் ஆசை பொண்டாட்டி உனக்காக தான் பண்ணேன். வாங்க மேடம், நீங்க வருவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். வந்த வேகத்துல ஓடி வந்து சாரை கட்டி பிடிச்சு முத்தமலை பொழிஞ்சிருவீங்கன்னு நினைச்சேன். அதுதான் மிஸ் ஆயிருச்சு. நீங்க மட்டும் இப்ப கட்டி பிடிச்சிருந்தீங்கன்னா டியூட்டி நேரத்தில் கணவனை கட்டிப்பிடித்த போலீஸ்னு டைட்டில் போட்டு நாளைக்கு கலக்கோ கலக்குன்னு கலக்கிருப்பேன். அடப்பாவி, உன்னை இந்த ஆபீஸ்ல வச்சுக்கிறதும் ஒண்ணுதான், எனக்கே நான் சோனியா வச்சுக்கிறதும் ஒண்ணுதான். அட சும்மா காமெடிக்கு சொன்னேன் சார், பயப்படாதீங்க. போட்டோலாம் எடுக்க மாட்டேன். மேடம் யூ ஸ்டார்ட், நான் வேணா பிஜிஎம் போடுறேன். டடடடடன்டன், டடடடடன்டன். ஷைலு, அவன் கொஞ்சம் அப்படிதான், அதெல்லாம் கண்டுக்காத. நீங்க எனக்காக தான் பண்ணீங்கன்னா கான்ஸ்டபிள் சொன்னப்ப கூட நான் நம்பல. எனிவே தேங்க்யூ so much அருண். ஆனா எப்படி இதெல்லாம்? எனக்கு அவங்க மூலமா பனிஷ்மெண்ட் கிடைச்சது உங்களுக்கு எப்படி தெரியும்? அன்னைக்கு சதீஷ் சார் கிட்ட நீங்க பேசிட்டு இருந்தீங்களா, அப்பதான் நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் அருண் சார் ஒரு பிளான் பண்ணி அவங்கள வசமா மாட்டி விட்டுட்டாரு. அதான் எப்படின்னு கேக்குறேன். அவர் என்னோட சீனியர் ஆஃபீஸர்ங்கனால என்னாலயே அவர் எதிர்த்து எதுவும் பண்ண முடியாது. பட் நீங்க எப்படி கைங்களமா மாட்டி விட்டீங்க? மேடம், அதுக்கு போலீஸார் தான் பார்த்தாது, கொஞ்சம் மூளை வேணும். டேய், எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் இதுலயும் பொண்டாட்டி கிண்டல் பண்ணுவ? இல்ல சார், கொஞ்சம் பிரெயின் இருந்திருந்தா அதை அவங்க யூஸ் பண்ணிருப்பாங்கல்ல, அதை சொல்ல வந்தேன். இந்த பிசினஸ் மேன் டிஐஜிக்கு லஞ்சம் கொடுக்கறதா இவன் மூலமா ஒரு போட்டோ எடுத்து பப்ளிஷ் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். மத்தபடி இது பெரிய விஷயம்லாம் இல்ல. இந்த ஆங்கிள் திங்க் பண்ணி அவங்கள மாட்டி விடணும்னு உங்களுக்கு தோணி இருக்கலாம். அதுவே பெரிய விஷயம் தான். ரொம்ப தேங்க்ஸ். சரி சரி போதும், வந்ததுல இருந்து எத்தனை டைம் சொல்லுவேன், விடு. அப்புறம் சொல்ல மறந்துட்டு பாரு, வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஸ்கூல் இருக்குல்ல, அங்கேயே லட்சுக்கு அட்மிஷன் போடலாம். சரிங்க. வாவ், இவ்வளவு கியூட் கப்பல். எதுக்கும் ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கலாம். சரிங்க, நான் கிளம்புறேன். பாத்து போங்க சார், சும்மா சொல்லக்கூடாது. 2 பேரும் செம கியூட்டா இருக்கீங்க. சரி, நாங்க கியூட்டா இருக்கிறதுல இருக்கட்டும், எடுத்த போட்டோவை எங்கேயும் பிரிண்ட் பண்ணாம என்கிட்ட கொடு. எது போட்டோவா? எடுத்ததை நான் கவனிச்சிட்டேன், என்கிட்ட கொடுத்துரு. எப்படி சார், உங்களுக்கு தெரியாம ஃப்ரேம் போட்டு உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். இப்படி பாத்துட்டீங்களே. எனக்கு சர்ப்ரைஸ் பண்ண மாட்டேடா, ஷாக்கு தான் கொடுப்பேன். ஒழுங்கா கேமரா கொடு. சரி சரி, இந்தாங்க. என்னடா நான் இது இப்படி மாட்டி விட்டுட்டான்? இந்த போலீஸ்காரியோட புருஷனோட வேலைதான்.
கால் வலிக்கு அவளை வெயில நிக்க வச்சோம்ல, புருஷன்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பா. அவன் சாமர்த்தியமா நம்மள மாட்டி விட்டுட்டான். பாரு, சஸ்பெண்ட் ஆகி வீட்ல உட்கார்ந்திருக்கேன். நான் மட்டும் ஜெயிலுக்குள்ள போய் கம்பி என்ன வேண்டியது. ஏதோ என் வக்கீல் கிட்ட பேசி வெளியே வந்துட்டேன். ஒரு பொம்பளைக்கு இவ்ளோ திமிரு இருக்க கூடாது. அவ திமிரு மொத்தமா அடக்கணும். கண்ணா, அன்னைக்கு அவ இங்க இருக்கும் போதே அவ மேல கை வச்சிருந்திருக்கணும். அப்பதான் வாய் திறந்திருக்க மாட்டா. நீதான் போலீஸ் கை வச்ச தேவையில்லாத பிரச்சனை வரும்னு சொன்ன. இப்பவும் அதான் சொல்றேன். போலீஸ் மேல கை வச்சான், அதுவும் ஹராஸ்மெண்ட்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். அந்த மாதிரி எதுவும் பண்ணி தொலைஞ்சிடாதீங்க. அப்போ அவளை அடுக்கிறதுக்கு வழி, அவ புருஷன் மேல கை வைப்போம். என்னதான் போலீஸா இருந்தாலும் புருஷனுக்காக துடிப்பாளா, அதை பார்த்து ரசிக்கலாம். அவன் புருஷனை கொல்றதுக்கு ஆள் அனுப்ப சொல்லு. கல்யாணம் ஆகி 1 மாசம் கூட ஆகல. இந்த மாதிரி நேரத்துல புருஷன் செத்து போனா அதோட அவ கதை முடிஞ்சுது. வீட்டோட முடங்கி கிடப்பா. அவளை அடக்கி உட்கார வைக்கணும். நிச்சயமா கண்ணா, நீ சொல்லிட்டல, அவனை கொல்றதுக்கு இப்பவே ஆள் அனுப்புறேன். என்ன மேடம் திடீர்னு என்ன இங்க வர சொல்லிருக்கீங்க? எனக்கு சின்ன ஃபேவர் பண்ண முடியுமா? என்னன்னு சொல்லுங்க மேடம். நீங்க பத்திரிக்கை ஆபீஸ்ல இருக்கறனால இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு தோணுது. நான் பெரியம்மா மாட்டி கேட்டிருந்திருப்பேன். இருந்தாலும் யாருக்கும் தெரிய வேண்டாதான். என்கிட்ட ஒரு லெட்டர் இருக்கு. அதுல ஃப்ரம் அட்ரஸ்லாம் தெளிவா இல்ல. ஆனா ஊரோட பேரும் பின்கோடும் இருக்கு. அதை வச்சு அந்த லெட்டர் யார் அனுப்புனா, எங்க இருந்து அனுப்பியிருக்காங்கன்னு உன்னால கண்டுபிடிக்க முடியுமா? மேடம், ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு பின்கோடு இருக்கு. அந்த பின்கோடை வச்சு ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடலாம். ஒரு பின்கோடுல சின்ன சின்ன கிராமங்கள் தான் இருக்கும். அதை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்படின்னா அந்த லெட்டர் கொடுக்குறேன். அது எந்த ஏரியால இருந்து கரெக்டா வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சு கொடுக்குறியா? அதுக்கு என்ன மேடம், கண்டுபிடிச்சலாம் விடுங்க. தேங்க்ஸ் ரகு. இது அருணுக்கும் தெரிய வேண்டாம், வீட்ல உள்ள யாருக்கும் தெரிய வேண்டாம். சரிங்க மேடம், நான் பாத்துக்கிறேன். இவனை வச்சே இலக்கியா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடலாம். இன்னைக்கு நீங்க மட்டும் வந்திருக்கீங்க. ஆதி எங்க? ஆதி ஒரு மீட்டிங் போயிருக்கான். ஓ, அப்படியா? இன்னைக்கு என்ன உங்க முகத்துல ஒரு சிரிப்பே காணோம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. ஒண்ணும் இல்லையா? ஏதோ ரீசன் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆள் பாக்குறதுக்கு ரொம்ப சைலண்டா இருக்கீங்க. எல்லாம் நம்ம கல்யாணத்தை பத்தின யோசனை தான். கொஞ்ச நாள் லவ் பண்ணிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலான்னு நீங்க தானே சொன்னீங்க. அப்புறம் எதுக்கு அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க? நான் சொன்னேன் தான். ஆனா இப்படி நீ பக்கத்துல நிக்கும் போது எனக்கு சீக்கிரமா நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுதே. பாரா, சார் வேற எதுக்கும் அடி போடுற மாதிரி இருக்கு. அது வந்து இந்த வந்து போய் அப்படிலாம் ஒண்ணு இழுக்க வேண்டாம். நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நான் போறேன். ஏய், என்னடி, உங்ககிட்ட நான் பெருசா என்ன கேட்டுருவேன்? மிஸ்டர் சதீஷ், வர வர உங்களுக்கு லவ் விட ரொமான்ஸ் ஃபீல் தான் கூடிக்கிட்டே போகுது. அதுல என்ன தப்பு இருக்கு? ஏன் பொண்டாட்டி நான் ரொமான்ஸ் பண்றேன், என்ன யார் கேப்பா? பாஸ், உங்களை யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா சிசிடிவி கேமரா 24 மணி நேரம் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சு 1 மணி நேரம் ஆகுது. அட பாவி, வர வர உங்க மூளை நல்ல கிரிமினலா வேலை செய்யுதுங்க. அதெல்லாம் அப்படிதான். சரி, ஒன்னே ஒண்ணு. ஒண்ணே கண்ணை கண்ணு செல்லக்குட்டி, நீங்க கொஞ்ச நாளும் நான் தரமாட்டேன். நீ தராட்டி என்ன, நான் கொடுப்பேன். நீங்க லவ் பண்றதா இருந்தா லவ் மட்டும் பண்ணணும். நடுவுல இந்த ரொமான்ஸ் எல்லாம் கூடாது. அட போடி, சும்மா எனக்கு கிளாஸ் எடுத்துட்டு. ஐயோ லூசு. ஏய், ப்ளீஸ் டி. காலையிலேயே அது ஆபீஸ்ல வச்சு வெளியே 2 ஜீவன் வேலை பாக்குது. உள்ள வந்தா மான்மே போயிரும், தெரியும்ல? அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை கொடுத்துருக்கேன், வரமாட்டாங்க. சரி, இப்ப என்ன வேணும்? எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியாதா? தெரியாதே, சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன். ஏய், ரொம்ப நடிக்காதனா. இப்ப எதுக்கு பல்ல காட்டுற? இந்த ஆபீஸ்க்கு வந்த புதுசுல எலியும் பூனையும் மாதிரி சண்டை போட்டுட்டே இருந்தோம். எதுக்கு எடுத்தாலும் என் மேல கோவப்படுவீங்க. ஆனா இப்போ அப்படியே மாறிட்டீங்க. நான் மாறல, நீ என்ன மாத்திட்ட. பேசிட்டு இருக்கும் போதே கொடுக்குறீங்க. பின்ன வேணும்னு கேக்குறேன், நீ பலபலன்னு பேசிக்கிட்டே இருக்கா. அது என்னாச்சு நீக்கு உங்களுக்கு? வெண்ணிலாக்கள் தோன்றும் ஆனாலும் அனல் பாயும் நாடி எங்கும் ஏதோ நாத வெள்ளம் ஓடும் ஆனாலும் என்னதான். ஐயோ, ராங் டைம்ல உள்ள வந்துட்டோமோ? அடே அடே மகனே, நீங்க எப்படிமா இங்க? நீங்க நான் சொன்னல யாராவது வந்து வாங்கணும். டேய், கோயிலுக்கு போனடா, அப்படியே உன்னை பார்த்துட்டு வரணும் வந்தேன். சரி, திரும்பலாமா கூடாதா? அம்மா திரும்புங்க. சாரிடா, கரடி மாதிரி குறுக்க வந்துட்டோம். கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன், அப்படியே உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். பரவாயில்லம்மா. அப்புறம் ரியமா, வேலையெல்லாம் நல்லா நடக்குது போல. அது வந்து ஆண்டி, நாங்க 2 பேரும் தெரியாம மோதிக்கிட்டோம். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. ஓ, தெரியாம மோதிக்கிட்டீங்களா? சரி சரி, நான் எதுவும் நினைச்சுக்கல. ஆண்டி, உண்மையாவே சாரும் நானும் தெரியாம மோதிக்கிட்டோம். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. என்னடா இது, உன் பொண்டாட்டி இப்படி பயப்படுறா? ஏன்னா பொண்டாட்டியா? அது ஒண்ணும் இல்லம்மா, நீங்க திடீர்னு வந்தீங்களா, அந்த ஷாக்ல இருக்கா. இங்க பாரு மாரியா, சதீஷ் எல்லாத்தையும் சொல்லிட்டான்.
நீ இவ்வளவுலாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இப்படி பயந்துட்டு இருந்தீனா உங்க அப்பா அம்மாவை எதிர்த்து எப்படி என் பையனை கல்யாணம் பண்ணிக்க போற? எனக்கும் தெரியல, எப்படியாவது சமாளிக்கணும். பயப்படாத, அதெல்லாம் சமாளிச்சிடலாம். என் பையன் இருக்கான்ல, அவன் பாத்துப்பான். அம்மா நீங்க பேசி பேசி அவளை பயமுறுத்தாதீங்க, விடுங்க. நீங்க போயிடுவீங்களா இல்ல நான் கொண்டு வந்து விடட்டுமா? நான் சுக கிளம்புங்க, நின்னு மொக்க போடாதீங்கன்னு சொல்றேன், அப்படிதானே? அப்படிலாம் இல்லம்மா, நான் ஏன் அப்படி சொல்ல போறேன்? நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் இங்க இருக்கலாம். வேணாண்டா வேணாம், நீ உன் வேலையை பாரு, நான் கிளம்புறேன். அப்புறம் பாத்து, கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப அவசரப்படாதீங்க. அம்மா சரி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. சரிடா, சரி மரியா, நான் வரேன். சரிங்க ஆண்டி. ஏங்க, ஆண்டி சோ ஸ்வீட்ல, நல்லா பேசுறாங்க. ம் அம்மா அப்படிதான். நோ நோ. அம்மாடி என்னாச்சுமா, ஏன் இப்படி கத்துறேன்? அப்பா, அனிஷ்க்கு கல்யாணம் ஆயிடுச்சுப்பா. இப்பதான் அவனுக்காக ஆசாசியா லெட்டர் எழுதிட்டு இருக்கேன். ஆனா அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்கு, இன்டர்நெட்லயும் வந்திருக்குப்பா. சரிடாமா அழாத, நான் தான் சொன்னேன்ல, அவனா உனக்கு தகுதியானவனே இல்ல. நம்ம தகுதிக்கும் தராதரத்துக்கும் அவனா ஒரு ஆளே இல்ல. அவனை போய் இன்னும் நினைச்சிட்டே இருக்கான். அனிஷ் இல்லாம என்னால வாழ முடியாது. ஏன் அனிஷ நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். அம்மாடி நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு நீ தானே உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறது சொன்னேன், திரும்பவும் இப்படி பேசிக்கிட்டு இருக்க? அவன் யாரையும் கல்யாணம் பண்ணிடக்கூடாதுன்னு தான் நான் லெட்டர் போட ஆரம்பிச்சேன். லெட்டர் போய் சேர்ந்துச்சான்னு கூட தெரியல. இதுக்கு மேலேயும் நான் இங்க இருந்துட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது, நான் போறேன். என்னது போறியா? இன்னும் விளையாடுறியாமா நீ? என்ன இங்கே இருக்க சொல்றீங்களாப்பா? எதுக்கு பயப்படணும்? நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நான் போகத்தான் போறேன், நான் அனிஷை பார்க்க தான் போறேன். அனிஷ் எனக்கானவன், அவனை அடையாம நான் விட மாட்டேன். நீ பாருடா, அவசரப்பட்டு நீ எந்த முடிவு எடுத்துறாத, அது உனக்கே ஆபத்தா முடிஞ்சிரும். நீ அங்க போனா நிறைய உண்மை வெளியே வரும். வெளியே வர அப்புறம் நீ தான் பிரச்சனைகளை மாட்டுவ. என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, என் அனிஷ் எனக்கு தான். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ போறதுன்னு முடிவு பண்ணிட்டா உன்னை யாராலையும் தடுக்க முடியாது. ஆனா ஒரு 3 மாசம் வெயிட் பண்ண. அனிஷ் யாரோ கல்யாணம் பண்ணிருக்கான், அவங்க குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம், அவனை சுத்தி யார் யாரெல்லாம் இருக்கான்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீ போ. கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போகலாம். சரிப்பா. ஏங்க பாத்து நடக்கும்போது கவனமா இருக்க வேண்டாம். அதான் கரெக்டா தாங்கி பிடிக்க வந்துட்டீங்களா? காஃபி குடிக்கிறீங்களா? ஹலோ, நாங்களும் டயட் ஃபாலோ பண்ற ஆளு. நீங்க தான் கண்ட நேரத்துல கண்டது சாப்பிடுறீங்க. ஏன் சார், ஒரு காஃபி குடிக்கிறது பெரிய குத்தமா? அப்படி இல்லங்க, எல்லா நேரத்துலயும் எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாது. அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குல்ல. அடப்போங்க அனிஷ், நானும் நினைச்ச நேரம் நினைச்சதை சாப்பிட்டுட்டு ஜாலியா இருப்பேன். சித்தப்பா, வாட செல்லம், என்ன வேணும்? நான் ஒண்ணு கேக்கட்டுமா? என்னடா இப்படி தயங்குற? எதுவா இருந்தாலும் கேளு. எனக்கு விளையாடுறதுக்கு இப்ப யாருமே இல்லையா? நீங்க என் கூட விளையாட வரீங்களா? அதுக்கு எதுக்கு இப்படி தயங்கி பேசுற? அம்மாதான் யாரையும் தொந்தரவு பண்ணாம விளையாடணும்னு சொன்னாங்க, அதான். பட்டு, எங்க கூட விளையாடுறதுல தொந்தரவே கிடையாது. விளையாடலாம். உனக்கு என்ன விளையாடணும்னு சொல்லு. நம்ம கண்ணாமூச்சி விளையாடலாமா? ஓ, செல்லத்துக்கு கண்ணாமூச்சி விளையாடணுமா? விளையாடலாமே. அப்படின்னா யார் கண்ணை பாத்துறது? சித்தப்பா கண்ணை பாத்துங்க. நானா? ஆமா சித்தப்பா, நீங்கதான். நானும் சித்தியும் ஒளிஞ்சுக்கிறோம், நீங்க கண்ணை பாத்துக்கோங்க. ஹை, இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. ஏங்க, இருங்க கர்ச்சீஃப் எடுத்துட்டு வரேன், நீங்க கண்ணை கட்டிக்கோங்க, நாங்க ஓடுற படிங்க. ஏங்க அதெல்லாம் வேண்டாம், அவ சின்ன பொண்ணு, ஓடும்போது விழுந்துட்டானா? ஏங்க, குழந்தைங்கன்னா ஓடி ஆடி விளையாடதான் செய்யும். விழுந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் வீரத்தழும்பு தான். என்னடா பட்டு? ஆமா சித்தி. 2 பேரும் ஒரு முடிவு பண்ணிட்டீங்க. சரி, இனி விட மாட்டீங்க. இருங்க, கர்ச்சீஃப் நானே தரேன். சித்தப்பா வாங்க. சித்தி, சித்தப்பா வராங்க, வாங்க ஓடிடலாம். ஓடாதடி, நில்லு. ஹை, குடிச்சிட்டேன். ஹாய், சித்தி அவுட், சித்தி அவுட். சித்தி அவுட், சித்தி அவுட். சித்தி, நீங்க தான் அவுட். அடுத்து நீங்க தான் கண்ணை பாத்தணும். 2 பேரும் பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. என்ன ஒரு சத்தமா இருக்கு? லட்சம் சத்தம் போட்டுட்டே இருக்கான். அப்பனே முருகா, என் வேண்டுதல் நிறைவேற போகுது. எப்படியும் அடுத்த பேரு குழந்தை கன்ஃபார்ம். பாட்டி, சித்தி தான் அவுட் ஆயிட்டாங்க. ஆனா கூட்ட திரும்ப மாட்டேங்கிறாங்க. கொஞ்ச நேரம் உங்க சித்திக்கு சித்தப்பாக்கு காது கேட்காது. உள்ள உங்க அப்பா வந்துட்டான், அவன் கூட விளையாடு. சரிங்க பாட்டி. ஐஷு, என்ன நடக்குதுங்க? சார், சொல்லுங்க ஐஷோ. சார், நான் அவுட் ஆகி half an hour ஆகுது, விடுங்க. சாரிங்க, ஆக்சுவலி லச்சு பிடிக்க வந்துதான் உங்களை பிடிச்சிட்டேன். லச்சு இந்த ஹைட்ல தானே இருப்பான், அதான் சாரி. நல்ல வேலை, உங்க கண்ணுக்கு லட்சு இந்த ஹைட்ல தெரிஞ்சனால அங்க கை வச்சீங்க. இன்னும் கொஞ்சம் ஹைட்டா தெரிஞ்சிருந்தா மேல கை வச்சிருப்பீங்க. அப்படிலாம் இல்லைங்க, இது தெரியாம. தெரியாம பிடிச்சதெல்லாம் சரிதான்.
இப்ப தெரிஞ்சு 1/2 மணி நேரமா புடிச்சிட்டு இருக்கீங்களே. வினவி பண்ணல. அட விடுங்க அனீஷ், எத்தனை முறை சாரி கேப்பீங்க? அப்புறம் நான் கேட்டதுக்கு பதிலே வரல. என்ன கேட்டீங்க? தெரியாம பிடிச்சதெல்லாம் சரிதான், ஆனா தெரிஞ்சு 10 நிமிஷம் பிடிச்சிட்டே இருந்தீங்களே, அது ஏன்னு கேட்டேன். அதான் சொன்னனே, உங்க கண்ணை பார்த்ததும் நான் என்னையே மறந்துட்டேன். பண்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு கடைசியில இதை ஒண்ணு சொல்லிடுறீங்க. அப்படி என் கண்ணை பார்த்தா உங்களுக்கு என்னதான் ஆகுது? அட அனீஷ், என் கண்ணை பார்த்தா உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னு கேட்டா இப்படி நடந்துக்கிறீங்க? உங்க கண்ணை பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா சொல்ல தெரியல. ஆனா நீங்கதான் எனக்கு எல்லாமே தோணுது. உங்களோட பார்வை எனக்கு ஒரு சில விஷயங்களை ஞாபகப்படுத்துது. என்னை விட்டுட்டு போன உறவு என் கூடயே இருக்கிற மாதிரி தோணுது. இந்த பார்வையை பார்க்கும்போது இந்த உலகத்திலேயே நீங்களும் நானும் மட்டும் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இதெல்லாம் ஃபீல் ஆகி என்ன பிரயோஜனம்? எப்படியும் இலக்கிய அவரது கழட்டி விட்டுட்டு போக போறாரு. இவர் உண்மையாவே அவளை லவ் பண்றாரா இல்ல என்ன லவ் பண்றாரா? இவர் பேசுற வார்த்தையெல்லாம் பொய் மாதிரி தெரியல. நம்ம கண்ணு பார்த்தா இப்படிலாம் பேசுறாருன்னா ஒருவேளை நம்மள தான் லவ் பண்றாரோ? ஆனா அது அவருக்கே தெரியலன்னு நினைக்கிறேன். ஐஷோ, கன்ஃபியூஸ் ஆகாதா? இந்த ஆள் நம்பவே முடியாது. இது சரியான பைத்தியம். திடீர்னு இலக்கிய வந்தது டாடா பைவை காட்டிட்டு ஒரு நாளும் ஓடிடுவாரு. அதனால இவர் நம்பவே கூடாது. இவர் குழப்பத்துல இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் ரொம்ப தப்பு. விலகி போறதா நல்லது. ஹலோ மிஸ்டர் இலக்கிய லவர், கொஞ்சம் இடுப்புல இருந்து கை எடுக்கிறீங்களா? இது ஒண்ணும் நமக்கு லவ் மேரேஜ் கிடையாது, வெறும் டிராமா மேரேஜ் தான். ஞாபகம் இருக்குல்ல? அப்புறம் நீங்க ஒண்ணு என் உண்மையான புருஷன் கிடையாது. கண்ணை பார்த்தா என்ன ஃபீல் ஆகுதுன்னு கேட்டா வாய் திறந்து பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு என் இடுப்பு பிடிச்சிட்டு நிக்கிறீங்க. ஐஷு, நீங்க தானே கேட்டீங்க என்ன ஃபீல் ஆகுதுன்னு. அதுக்கு என் இடுப்பு பிடிக்க தோணுதா? சிச்சி, அது இல்லைங்க. நான் சொன்னேன்ல. என்ன சொன்னீங்க? அதாங்க, இந்த உலகத்திலேயே நீங்களும் நானும் மட்டும்தான் இருக்கிற மாதிரி தோணுது. தோணும் தோணும். லவ் பண்றதுக்கு ஒரு பொண்ணு, கல்யாணம் பண்றதுக்கு ஒரு பொண்ணு. ஏங்க, ஏதோ நானே விரும்பி உங்களை கல்யாணம் பண்ண மாதிரி பேசுறீங்க. இது நமக்கு வெறும் டிராமா மேரேஜ் தான். இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான், நான் ஒண்ணும் இல்ல. ஓ, சரி சரி சரி. இதுக்கு காரணம் நானாவே இருந்துட்டு போறேன். கொஞ்சம் கை எடுக்கிறீங்களா? கொஞ்சம் கேப் கிடைச்சா போதும். அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு ரொமான்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு கடைசில கண்ணை பார்த்து ஸ்லிப்பானே காலை பார்த்து ஸ்லிப்பானேன்னு சொல்ல வேண்டியது. ஏங்க, ஏதோ தெரியாம பண்ணிட்டு விடுங்க. எனக்கு என்னமோ நீங்க தெரியாம பண்ற மாதிரி தெரியல. ஐஷு, நீங்க நினைக்கிற மாதிரி பையன் நான் கிடையாது. ஐ எம் வெரி டீசென்ட். ஆமா ஆமா, ரொம்ப டீசன்ட். இப்படியே நின்னு நம்ம பேசிட்டு இருந்தா இது மேல மேல போயிட்டு இருக்கோம். நான் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரேன். சரி, வரும்போது சில்லி சிக்கன் மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க. நீங்க பண்ண வேலையில எனக்கு லேசா பசிக்குது. சரி, வாங்கிட்டு வரேன். அட என்ன மேடம் நீங்க சார் பண்ண வேலைக்கு காட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து தேங்க்ஸ் சொல்வீங்கன்னு பார்த்தா இப்படி நின்னுட்டீங்க. நமக்காக தான் எல்லாம் பண்றாரு. ஒரு தேங்க்ஸ் சொன்னா சந்தோஷப்படுவாரு. வாங்க அருண். என்ன மேடம் வாங்கங்கிறதுல இவ்வளவு தடுமாறீங்க? எங்கேயாவது வெளியே போறோமா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மாதான். இன்னைக்கு இந்த சாரிலாம் ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்ஸ். அப்புறம் குளிச்சிட்டீங்களா? ஏங்க, என்ன கேள்வி இது? குளிச்சுட்டு தானே வெளியே வரேன், பார்த்தா தெரியல. இல்ல, சும்மா கேட்டேன். சரி, லட்சுமிங்க. அவ மாடியில அனிஷ் கூட விளையாடிட்டு இருக்கான். ஓ, சரி சரி சரி, உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்தா பாருங்க, நான் இப்ப வந்துடுறேன். ஏங்க ஒரு நிமிஷம், உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் நின்னுட்டு இருக்கேன். எப்படி தேங்க்ஸ் சொல்றது? சடனா போய் கட்டி பிடிச்சா நல்லாவா இருக்கும்? ம்ஹும். என்ன ஷைலு இதெல்லாம் புதுசா வெக்கமெல்லாம் படுற. உனக்கு இது ஓவரா தெரியல. ஷைலு, ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு அமைதியாவே நிக்கிறீங்க, என்னன்னு சொல்லுங்க. அது வந்து அருண், சும்மா நீங்க பண்ணதுக்கெல்லாம் ஒரு தேங்க்ஸ் சொல்லலான்னு. அட, அது எத்தனை முறை சொல்வீங்க? காலையில பிரஸ் ஆபீஸ்க்கு வந்தே சொல்லிட்டீங்க, திரும்பவும் முதல்ல இருந்தா? அப்போ தேங்க்ஸ் வேண்டாமா? நமக்குள்ள என்னங்க தேங்க்ஸ்? என் பொண்டாட்டிக்காக நான் பண்ணிருக்கேன், இதுல என்ன இருக்கு சொல்லுங்க. அப்போ நிஜமாவே தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாமா? எனக்கு நீங்க எந்த தேங்க்ஸும் சொல்ல வேண்டாம், போய் சாப்பிடலாம் வாங்க. இவருக்கு புரியல போலயே. எப்படி சொல்றது? ஏங்க, காலையில ஆபீஸ்ல வச்சு ரகு சொன்னால தேங்க்ஸ் சொல்ல சொல்லி, அதான் அந்த மாதிரி ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ரகு என்ன சொன்னான்? ஏங்க, அவன் ஒரு லூசு, அவன் சொல்றதெல்லாம் காதுல வாங்காதீங்க. லூஸ் அவன் இல்லடா, நீதான். இத கூட புரிஞ்சுக்க முடியல. ஒரு வார்த்தை சொன்னதும் தப்புன்னு புரிஞ்சுப்பான்னு பார்த்தா இப்படி சொதப்புறான். அருண், நல்லா யோசிச்சு பாருங்க. உண்மையாவே உங்களுக்கு தேங்க்ஸ் வேண்டாமா? ரகு சொன்ன மாதிரி. ரகு சொன்ன மாதிரியா? ரகு என்ன சொன்னான்? அட என்ன மேடம் நீங்க வந்த வேகத்துல சாரு கட்டி பிடிச்சு முத்தமலையா புழிஞ்சு ஒரு தேங்க்ஸ் சொல்வீங்கன்னு பார்த்தா இப்படி நின்னுட்டீங்களே. அட, இப்பதான் புரியுதோ. டியருன், நிஜமாவே நீ டியூப் லைட்டரா? ஷைலு, இப்பதான் புரியுது. நீங்க தேங்க்ஸ் சொல்லுங்க. அதெல்லாம் வேணாம்னு சொன்னீங்கல்ல, நான் சொல்ல முடியாது. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா? நான் பாட்டுக்கு செவனேன்னு இருந்தேன்,
தேங்க்ஸ் சொல்லவான்னு கேட்டு கேட்டு இப்போ உசுப்பி இது விட்டுட்டு முடியாதுன்னு சொல்றீங்க. அது வந்ததும் சொல்லணும்னு தோணுச்சு. இப்ப நீங்க கேட்கும்போது வேணாம்னு தோணுது. நமக்கு யாராவது ஏதாவது செஞ்சா தேங்க்ஸ் சொல்லணும். அதான் நல்ல பழக்கம். நல்ல புள்ளையா சொல்லிருங்க பார்க்கலாம். முடியாது. அட என்ன டார்லிங், ஆரம்பிச்சு விட்டுட்டு இப்ப முடியாதுன்னு சொன்னேன் அர்த்தம். நான் கேட்கும்போதே நீங்க சரின்னு சொல்லிருந்தா நான் கொடுத்திருப்பேன். சரி அதான் இப்ப கேக்குறல. ப்ளீஸ் ஒரே ஒரு முறை சொல்லிட்டு போங்க. அதெல்லாம் முடியாது. நான் பாட்டுக்கு சும்மா தானே இருந்தேன். நீங்களா தந்துட்டா வெறும் ஹாபிஸோட போயிடும். நானா எடுத்துக்கிட்டா ஏக்கு தப்பா ஏதாவது ஆனா நான் பொறுப்பில்ல. எக்கு தப்பா ஏதாவது ஆகுமா? சார், நான் போலீஸ், ஞாபகம் இருக்குல்ல? நீ போலீஸா இருந்தாலும் என் பொண்டாடிடி. பட்டோ நானும் சித்தி சித்தப்பா கூட கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருந்தோமா, அதான் இங்க ஒளிஞ்சிட்டு வந்தேன். நீங்களும் வாங்க விளையாடலாம். நீங்க கண்ணை மூடி 10 வரைக்கும் என்னங்க விளையாடலாம். 1 2 3 சும்மா இருங்க.